ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் சைரன் பிப்ரவரி 16 முதல் திரையரங்குகளில். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, கொஞ்சம் வீட்டி கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு 3-4 டேஸா. அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் மன்னிக்கணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து சக்தி ப்ரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். லாஸ்ட் படமும் பண்ணார். இந்த படமும் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார் நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் தானியா தேங்க்யூ ஒரு போலீஸ் நடித்ததுக்கு. அண்ட் சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல. ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியல, அவங்க நடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ தான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும், டைரக்டர் ஷரீஃப் பற்றி. அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்ட்டு என்கிட்ட கதை சொல்லும்போது ஏதோ சொன்னீங்களே, ப்ரொஃபைல் எதுவும் சொன்னாங்க. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரி பிடிப்பார். எங்கள் உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி. இன்னைக்கு காலைல கூட சண்டை போச்சு. அண்ட் மது சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. படம் வரும், ஜாலியாக அடுத்த படம் எடுங்க. சக்தி சாரே வந்து பண்ணுவார். அடுத்து யாராவது விட்டுட்டா மன்னிச்சிருங்க. எல்லாரும் சாரி, எல்லாருமே வந்து அவங்க அந்த ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது, இந்த படம் வந்து பெருசாக வரணும் அப்படின்ட்டு. அவர் அதான் ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில், ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார். ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி, அவங்களோட ஒய்ஃபோட மிகப்பெரிய ட்ரீம் பாலாஜி பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு. பட் அவங்க இல்லை, இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா எழுதணும். தேங்க்யூ. எனக்கே தெரியல, சரிதான் சொன்னார் 25 படம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சரி அப்படி கணக்கு போட்டு பார்த்தா எல்லாது ஒரு 1 டே போனது 2 டே போனது எல்லாம் சேர்த்து போட்டு 25. சரி ஓகே, நல்லா இருக்கு. 25th ஃபிலிம், 36 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. படமா பண்ணி 25. ஓகே, 25th ஃபிலிம் வந்துட்டு உங்க எல்லாரும் முன்னாடி வந்து நின்று ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் டெஃபினட்டா கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு புதுமையான ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி வரல. கேட்டோன்னே ஒரு புதுசாக இருந்துச்சு. கதையை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷரீஃப் சொன்னப்பே தோணுச்சு எனக்கு, இப்போ நம்ம சீரியஸ் எதுக்கு, நம்ம யூஷுவல் காமெடியாக பண்ணலாமேன்ட்டு. இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 2-3 பெரிய டைரக்டர் பேர்லாம் சொன்னார். நான் அவங்ககிட்ட வந்து வரேன்ட்டு பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தேன். இப்போ தான் தெரியுது இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வராங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தாஸ் ரவி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ணன் வந்து சூப்பராக எல்லாரும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. அதுங்க வாங்க திரும்ப. படத்தில் 3 ஹீரோயின். ஆமாம், தானியா, சரஸ், நந்திதா. ஆமாம், எனக்கா 3 பேரும் 2 பேர் க்ளோஸ் தான். ஏன்னா நந்திதா வரல, அதனால இவங்க 2 பேர் க்ளோஸ் தான். இப்போ என்கிட்ட சரஸ் நம்பர் இல்லை, தானியா நம்பர் இருக்கு. ஸோ ஓகே, அதான் அவங்க தரல. இல்லை, ஷூட்டிங் டைம்ல தான். நான் ஆக்சுவலி எதுக்கு சரஸ் நம்பர் கேட்டேன்னா, சாரி நான் ஏன் கேட்டேன்னு சொல்ல வரேன். நான் வந்து
கரஸ்பாண்டிங் வந்து ராஜீவ் மேனன் சாரோட டாட்டர். ஸோ அவங்க அப்பாவோட பேசுறதுக்கு சில இந்த ஃபோட்டோகிராஃபி விஷயங்கள்லாம் வந்து தெரியணும். எப்படி ஸ்க்ரீனில் வந்து இந்த பேட் சைட் குட் சைட்லாம் வந்து கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்பர் கேட்டேன். மற்ற நீங்கள் வச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் ரணம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன், ஒரு போலீஸ் ரோல். ஃபுல் ரணம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும். நம்ம ப்ரொடியூசர் மது சார், நம்ம டைரக்டர் ஷரீஃப் சார், நம்ம டிஓபி பாலாஜி சார், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார், அண்ட் எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ, வைபவ் சார், சரஸ்வதி, நந்திதா மேம், ஜீவா, எல்லாருக்கும் நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் டீம் அண்ட் ரணமோட காஸ்ட் அண்ட் க்ரூ. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு. அப்புறம் நான் ஒரு சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக. மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க், ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு தெரியாமலே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம இபி உதயனா அங்கே அந்த செட்ல கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல, ஆடிஷன் பண்ணல. அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க as an assistant director. ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு. பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு 4 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சில நேரம் செட்ல வந்து நான் வாக்கி டாக்கி எடுத்துட்டு போவேன். அவங்க சொன்ன இல்லை மேம் அது செட் ப்ராப்பர்ட்டி நீங்க வச்சுட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி காமெடி எல்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஷெரீஃப் அண்ட் மது சார் இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். And also I had a great opportunity to meet so many other actors like Pranati, Nandita, Shweta, and today I met Tanya Hope ma'am and it was so nice. எல்லாருமே ரொம்ப talented and hardworking artists. வைபவ் சார் வந்து என்னோட ஆக்சுவலி நான் எப்பவுமே அவங்க எல்லா படமும் பார்ப்பேன். அவங்க காமிக் டைமிங், ஆக்டிங், பர்சனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். And I'm very lucky to be working on his 25th film. Thank you so much to being such a great co-actor. I had a lot of fun and I felt very comfortable. And I'd like to thank our music director Arul, our art director Manimari sir, and if I've missed anyone else, thank you so much. Obviously Shakti sir வந்து ஏதாவது film present பண்ணா ரொம்ப லட்சணமா இருக்கும். அதுவும் இந்த படத்துக்கு நம்புறேன் கண்டிப்பா. அவங்க தான் எல்லாருக்கும் lucky charm. So thank you so much Shakti sir. Happy to work with you again. And to all of the cast and crew, thank you so much for your support. And press கண்டிப்பா உங்க சப்போர்ட் தேவை. ஏன்னா அது ஒரு சின்ன படம் பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் நிஜமாவே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே ப்ளீஸ் give us a lot of support. Audience also, I really hope you watch it with family and you feel empowered and happy by the end of it. Thank you so much.